அது கண்ணை ஜஸ்ட் மூடும்போது, நாங்க வந்து எங்கேயாவது ட்ராவல்ல இருக்கும்போது இருக்கலாம், இல்ல வந்து வீட்ல இருக்கும்போது இருக்கலாம். கண்ண மூடும்போது ஏதோ ஒரு விலங்கோடைய இமேஜ் வந்து அப்படி கிராஸ் ஆயி போது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஈவன் எனக்குமே அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் ஆயிருக்கு. நம்ம கண்ண மூடும்பொழுது ஒரு பூனைக்குட்டி கிராஸ் ஆகுற மாதிரியும், ஒரு யானை நடந்து போற மாதிரியும், திரும்பி திரும்பி ரிப்பீட்டடா அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்ட்ல போயிட்டே இருக்கும். அந்த மாரி போறதுக்கு ஏதாவது பலன்கள் இருக்குமா? இல்ல அது ஏதாவது சொல்ல நெனைக்குதா? இல்ல அது வெறுமனே நம்ம சும்மா இமேஜின் பண்றது தானா? அப்படின்ற குழப்பம் நெறைய பேருக்கு இருக்கும் சார். ஸோ அந்த மாதிரி நம்ம கண்ண மூடும்போது, ஒரு விலங்கினுடைய உருவப்படம் வந்து போச்சுன்னா, அதுக்கு என்ன பலன் சார்? நீங்க பொதுவா ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விலங்கு இருக்கு. ம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து மூலம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்குருவோம். அங்க ஒரு விலங்கு இருக்கும். ஒரு பெண் நாய் அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விலங்கு பின்னாடி ட்ராவல் ஆகும். இது என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க யாருங்கிறத படம் போட்டு காட்டும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன செய்றீங்கன்றத படம் போட்டு காட்டும். 1. அது மூவிங் ஆப்ஜெக்ட்டா இருக்கிறத விட, அதாவது ஒரு ஒரு மூவிங் மோஷன்ல இருக்கிறத விட, பொதுவா கண்ண அப்படி க்ளோஸ் பண்ணி பார்க்குறீங்க, கண்ண மூடி பார்க்குறீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு விலங்கோட உருவம் தெரியுது அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம். இப்போ ஒரு நாயோட உருவமே தெரியுதுன்னு வச்சுக்குருவோம். அந்த இடத்துல ஒரு பைரவரோட உருவம் தெரியுதுன்னா, அது என்ன சொல்ல வருது அந்த கண்ண மூடிட்டு திறக்கும்போது? நீங்க ரொம்ப விசுவாசமா உங்க தொழில்ல இருக்கீங்க. இல்ல யார்கிட்டயோ, இல்ல எந்தவாவது ஒரு உறவுல நீங்க விசுவாசமா இருக்கீங்க. நீங்க இந்த விசுவாசமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுங்கிறது தான். அந்த மாரி ஏதாவது ஒரு உருவம், ஒரு விலங்கோட உருவம் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து காட்டும். கண்ண மூடும்போது. ம். உங்க கர்மா எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறத அப்படி ஒரு ஒரு ஃப்ரேம் அப்படி கண்ண மூடி கண்ண திறக்கும்போது காமிச்சுட்டு போயிடும். சில பேருக்கு பயமுறுத்துற மாரி சில படங்கள்லாம் வரும். ஆமா. வர்றது உண்டு. ஒரு பாம்பு சீறிட்டு நிக்கிற மாரி ஒரு படம் ம். வரும். அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு ஆபத்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிது. கொஞ்சம் கவனம். நம்ம போயிட்டு இருக்க விஷயத்துல கொஞ்சம் கவனம். இதெல்லாம் என்னன்னா, செல்ஃபா நம்ம பிரசன்னம் பார்த்துக்கிற மாதிரி. நம்ம என்ன பிரச்சனைன்னா, நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம். இது கனவு ஒண்ணும் இல்ல. நம்ம பெருசா எங்க முக்கியத்துவம் குடுக்குறோம்னா, கனவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம். உண்ம சார். கனவுங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆழ் மனசுல என்ன ரெக்கார்ட் ஆகுதோ, அத அப்படியே பிரதிபலிச்சு காட்டுறது தான் கனவு. இப்ப நல்லா பாருங்க, கனவு எத வெளிப்படுத்தும்? இல்ல எத வெளியேத்தும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவா இருக்கிற எல்லா விஷயத்தையும் கனவு மூலமா தான் வெளியேத்தும். அந்த வெளியேத்தும்போது சில விஷயம் நிஜத்திலயும் நடக்கும். நம்ம என்ன நம்ப ஆரம்பிச்சுட்டோம்னா, கனவுல வர்றது நிஜத்துல நடக்குதுன்னு. ஆக்சுவலா உண்மையிலே அது இல்ல. உள்ள என்ன நெகட்டிவா நமக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கும். இல்ல என்ன கர்மா வெளியேறணும்னு நினைக்குதோ, இப்போ உடம்புல இருந்து வேர்வை வெளியேறுது இல்லையா? அந்த மாரி உடம்புல இருந்து இல்ல உங்களோட கர்மால இருந்து நெகட்டிவ் வெளியேறும்போது, அது கனவு வழியா தான் வெளியேறும்.